ஹலோ வணக்கம். வாங்க இன்றைக்கி மாணவர் கனவு சேனலுக்காக ஒரு முக்கியமான தாவரத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அதிசயமான மலரை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு செடி வளர்த்து வச்சுருக்கேன். அந்த செடி மஞ்சள். இது எதுக்காக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மஞ்சளை பயன்படுத்தாதவர்கள் யாருமே இல்லை. ஆன்மீக ரீதியாக, உணவுப் பொருட்களில் சாயம் ஏற்றுறதுக்கு, இப்படி பல்வேறு காரணங்களுக்காக நம்ம மஞ்சளை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மஞ்சள் என்பது ஒரு செடி வகை. அதுக்கு அடுத்தது இது மரமாக வளரக்கூடியதெல்லாம் இல்லை. அதை பற்றி இப்போ பார்க்கலாம். வாங்க நேரடியாக அந்த மஞ்சள் செடியை காட்டுறேன். இதுதான் மஞ்சள் செடி. பாருங்க, இந்த மஞ்சள் செடியில் அதிசயமாக ஒரு பூ பூத்துருக்கு. ஸோ இந்த பூவை காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அதிசயமாக இருக்குது. ரொம்ப ரேர், அரிதானது. இது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இது பூக்கும். அதாவது ஒரு செடி, மஞ்சள் செடி வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது 1 வருஷம் முழுக்க வளரும். 2வது வருஷம்தான் பூ பூக்கும். பூ எதுக்காக பூக்குது அப்படின்னா, இந்த இனப்பெருக்கத்துக்கு தான் பூ பூக்குது. இந்த இனப்பெருக்கத்தில் பூ பூத்த பிறகு அது மகரந்த சேர்க்கை அடைஞ்சி, அதுக்கப்புறம் கருவுறுதல் நடைபெற்று, அதுக்கப்புறம் அதுக்குள்ள விதைகள், அதாவது கனி உருவாகி, கனிக்குள்ள விதைகள் உருவாகி, விதைகள் வெளியில் விழுந்து அது முளைக்கும். இதுதான் நார்மலான முறை. ஆனால் இந்த மஞ்சள் தாவரம் இந்த விதைகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்வதை விட அதனுடைய அடியில் ஒரு கிழங்கு இருக்குது பாருங்கள். அடியில் ஒரு கிழங்கு இருக்குது. இந்த கிழங்கு தான் நம்ம மஞ்சளாக பயன்படுத்துகிறோம். இதில் குர்குமின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது என்ன அப்படின்னா, இதோட வேதிப்பொருள் நிறைய ப்ராப்பர்ட்டி, மெடிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது தாவரவியல் பெயர், சாதாரண பெயர் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறோம். இது தாவரவியல் பெயர் குர்குமா லங்கா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்தது இதோட குடும்பம் என்னென்னா ஜிஞ்சிபிரேசி குடும்பம். ஜிஞ்சிபிரேசி அப்படின்றது இஞ்சி குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது இது 2 வருஷ தாவரம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது நட்டதில் இருந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் பலன் கொடுக்கும். அப்படி கிழங்கை நோண்டி எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த கிழங்கு என்ன அப்படின்னா ரைசோம் அப்படின்னு பேர். இந்த கிழங்குக்கு ரைசோம் அப்படின்னு பேர். மட்ட நிலத்தண்டு அப்படின்னு சொல்லலாம். இது உணவுப் பொருளை அதோட கிழங்கில் சேமித்து வைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கிழங்கு இங்கே இருக்குது. இந்த கிழங்கில் இந்த கிழங்கு பாருங்கள், அடியில் இங்கே இருக்குது. இந்த கிழங்கில் உணவுப் பொருளை சேமித்து வச்சுருக்கு. ஸோ இதை மனிதர்கள் கண்டுபிடிச்சி எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளோட பேர் குர்குமின். இந்த குர்குமின் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறது. உடம்பில் உணவுப் பொருளில் ஃப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகும் உணவூட்டத்தின் போது, அதாவது டைஜஷன் போது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்ன செய்யும்னா, உடம்பில் இருக்கக்கூடிய செல்களை, உயிருள்ள செல்களை அழிக்கும். அதை தடுக்கிறதுக்கு தான் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒரு பொருள் நம்ம சாப்பிட வேண்டி இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது அயற்சி நோய்களை கட்டுப்படுத்தும். அயற்சின்னா என்னது? உடலில் எந்த பகுதியில் வீக்கம் ஏற்பட்டாலும் அதை நீக்கி கொடுக்கக்கூடிய வேலையை இந்த அயற்சி, அதாவது மஞ்சள் செய்யும். மஞ்சள் வேறு என்னெல்லாம் வேலை செய்யும்? ஒரு வைரஸ் எதிர்ப்பி, பாக்டீரியா எதிர்ப்பி, பூஞ்சை எதிர்ப்பி, பல வகையான புற்றுநோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வேறு எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உணவுப் பொருட்களில் மணமூட்டியாக, சுவையூட்டியாக பயன்படுகிறது. இனிப்புகளில் இதை கொஞ்சம் சேர்ப்பாங்க, கலருக்காக. தின்பண்டங்களில் சேர்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது விளையாட்டு பொருட்கள், காகிதங்கள், தோல் பொருட்கள், பேப்பரு, இவற்றிலெல்லாம் கலருக்காக, சாயத்துக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும்
இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மங்களமான பொருள் அப்படின்னா மஞ்சளுக்கு முதல் இடம். மஞ்சள் குங்குமம் வச்சு தான் எல்லா நல்ல காரியத்தையுமே செய்வாங்க. அதேமாதிரி ஆன்மீகத்தில் சாமி கும்பிடுவதற்கு இதுக்கெல்லாம் முதன்மை பொருளாக எது இருக்குது அப்படின்னா இந்த மஞ்சள் தான் இருக்குது. அப்புறம் இப்போ பொங்கல் வரப்போகுது. பொங்கல் பானைகளில் மஞ்சளை வந்து முதல்ல கட்டுவாங்க. மஞ்சளும் நெல்லும் கரும்பும் நல்லா எங்கே விளையுதோ அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுக்காக மஞ்சளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த மஞ்சளோட வகைகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 3-4 வகைகள் இருக்குது. கிழங்கு மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள். இந்த கிழங்கு மஞ்சள் அப்படின்றது உருண்டையாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதுதான் தண்டு தான் வந்து கிழங்கா மாறி இருக்குது. அதை நம்ம பார்க்குறப்பே தெரியும். தண்டில் கணுலாம் இருக்குல்ல, அந்த கணுவெலாம் நம்ம அந்த கிழங்குல பார்க்க முடியும். இந்த கிழங்கு மஞ்சளை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா முகத்தில் பூசுறதுக்கு. இப்போ காஸ்மெட்டிக்கு எல்லாத்துலேயுமே வந்து டர்மரிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காஸ்மெட்டிக் எல்லாத்துலேயுமே மஞ்சள் வந்து பயன்படுது. பெண்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த காஸ்மெட்டிக் பொருட்களில் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பது அப்படின்றது அந்த காலத்துலேருந்து நடைமுறையில் இருக்கக்கூடியது. அந்த மஞ்சளுக்கு கிழங்கு மஞ்சள் அப்படின்னு பேர். இன்னொரு மஞ்சள் விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. விரலாக இருக்கும். ஸோ இந்த மஞ்சளை தான் நம்ம வந்து குழம்புகளில் மசாலா பொடிகளில் சேர்க்கறதுக்கு அரைச்சி நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு பேர். இதுவும் வந்து அழகு சாதன பொருட்களுக்கு ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும். அதனால் அழகு சாதன பொருளுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, இந்த மஞ்சளை எந்த நாடு அதிகமாக உற்பத்தி பண்ணுது, எந்த நாடு அதிகமாக நுகருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான் அதிகமாக உற்பத்தி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நுகர்வலியும் பார்த்திங்கன்னா மஞ்சளை வந்து அதிகமாக பயன்படுத்துவது யாருன்னா இந்தியர்கள் தான். இதோட தாயகம் வந்து தெற்காசியா அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்காசியாவில் தான் இது வந்து இதோட பூர்வீகம். ஸோ தெற்காசியா என்பது நம்ம இந்தியாவை தான் குறிக்குது. அதனால் இங்கே தான் இது முதன்மையாக விளையக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலக அளவில் மஞ்சளை ஏற்றுமதி செய்யக்கூடிய மொத்த விற்பனை அங்காடி ஹோல்சேல் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடுல தான் வந்து இந்த மார்க்கெட் இருக்குது. மஞ்சள் மார்க்கெட்டுனாலே ஈரோடு தான். ஸோ இங்கேருந்து தான் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் நிறைய மஞ்சள் ஏற்றுமதி ஆகுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய குர்குமீன் அப்படின்ற வேதிப்பொருளை மட்டும் தனியாக பிரிச்சுறாங்க. இந்த +2 மாணவர்களுக்கு இந்த பாடம் இருக்குது. மஞ்சளை பற்றி 10ஆம் பாடத்தில் பொருளாதார முக்கியத்துவத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் மணமூட்டி நிறமூட்டி அப்படின்ற இடத்துல மஞ்சள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமீனை மட்டும் தனியாக பிரித்து அது தாவர மருந்து, உயிரி மருந்து அப்படின்னு சொல்லலாம். 2 வகையான மருந்துகள் இருக்குது. அந்த உயிரி மருந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தாவரம், விலங்கு இவற்றில் இருந்து மருத்துவ பயனுள்ள மூலக்கூறுகளை பிரித்து எடுத்து பயன்படுத்தினா அதுக்கு பேர் உயிரி மருந்துன்னு பேர். தாவர மருந்துன்னா என்ன, ஒரு தாவரத்தினுடைய இலையையோ தண்டையோ நேரடியாக மருந்தாக பயன்படுத்தினா அதுக்கெல்லாம் பேர் தாவர மருந்து அப்படின்னு பேர். இதை 2 வகையாகவும் பயன்படுத்தலாம். மஞ்சளை நேரடியாகவும் பயன்படுத்தலாம். இப்போ தீக்காயம் ஏற்பட்டுச்சு, வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மஞ்சள் தடவிலாம். அது மட்டும் இல்லை, இந்த மஞ்சள் வந்து இரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இரத்த தட்டை அணுக்கள், இது வந்து இரத்த தட்டை அணுக்கள் வந்து இரத்தம் உறைதலுக்கு மிக காரணமாக இருக்கும். ஸோ இரத்தம் உறைதலுக்கு காரணமாக இருக்கிற இந்த தட்டை அணுக்களோட உறைதலை கட்டுப்படுத்துறதுனால இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அதாவது இரத்த குழாய்களில் உள்ள கொழுப்புகளை இது அகற்றும் என்பது அதிகம். அதே மாதிரி கல்லீரல் நல்ல பலமாக இருக்கிறதுக்கு இது வந்து பயன்படுகிறது. அப்புறம் உணவு மண்டலம், செரிமான மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம் இவற்றுக்கு எல்லாத்துக்குமே இவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, இது நிறைய விஷயங்களுக்கு பயன்படுகிறது. இதோட வேரை வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம், இதோட இலைகளை கஷாயம் போட்டு குடிக்கலாம். இதோட பூ பார்த்திங்கன்னா வெளிரிய பச்சை, அப்புறம் வெள்ளை, அதுக்கப்புறம் மஞ்சளாக லைட்டாக மஞ்சள்,
இது மாதிரி குழாய் வடிவில் புனல் வடிவில் இங்கே இருக்குது பாருங்கள். புனல் வடிவில் இந்த பூ இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பெரிய அட்ராக்ஷனும் இல்லை. இந்த பூக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய தேன் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த பூ இருக்குது. ஸோ இந்த பூவு இந்த செடி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லை, இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ரொம்ப லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் வகையை சேர்ந்தது. ஸோ இதோட ஒரு குவிண்டாலே வந்து 10,000 அது மாதிரி விற்கிது. ஸோ நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு பொருள். நீண்ட காலத்துக்கு நம்ம இதை ஸ்டோர் பண்ண முடியும். இது பூச்சிகள்லாம் பெரும்பாலும் அடிக்காது. அதனால் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். குறிப்பாக 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள், தாவரவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த செடியை கட்டாயமாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் வந்து இந்த பூ வந்து என்ன சொல்கிறது, டைப்பு மஞ்சரி வந்து என்ன டைப்பு அப்படின்னா ரசிம் வகை. அதாவது கீழே இருந்து பூத்துக்கிட்டே மேல் நோக்கி வரும். அதே நேரத்தில் இது வரம்புடைய வளர்ச்சி உடையது. வரம்புடைய வளர்ச்சி. இது பாருங்கள், இந்த இலை எப்படி நமக்கு தெரியுது, அந்த இலையோடு சேர்ந்து அந்த பூவையும் அதே மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகான ஒரு மலர். அது மட்டும் இல்லாமல் மஞ்சளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா தினந்தோறும் தாவரங்களை பயன்படுத்துகிறோம். அது என்ன தாவரம், அது எப்படி பூக்கும், அதோட கலர் என்ன, அதனோட பயன் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மட்டும் இல்லை, 11, 12 வகுப்பு மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ குர்குமா லங்கா இதோட பேர், ஜிஞ்சிபிரேசி, மஞ்சள் இப்படின்ற 3 விஷயங்களை இன்றைக்கி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தாவரத்தை நாம் சொல்ல இருக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தாவரவியல் ஆசிரியர். நன்றி, வணக்கம்.